செவி கொடுத்து கேட்க வேண்டும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும். அந்த காது கேட்காத செவிட்டு முண்டமே, உனக்கு காது கேட்கிறா இல்லையா? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். இன்று தப்பித்து விடலாம் என்றாவது நாள் நிச்சயமாக என்னுடைய தந்தையிடத்தில் அகப்படுவாய். என் தந்தை உனக்கு சரியான பதில் வருவார். ஊரா முட்டிச்சார ஓடி காயில அம்போகத்துல 500 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. ஒரு பொட்டை சிங்கத்தை பார்த்து என்ன வார்த்தை கூறுகிற பார்த்தாயா? தர்மத்தின் வாழ்வதனை சூது கைவம் என்று சொல்லி பகையாளி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தா, ஒரு விளக்கு அணைத்தா, ஒருத்தன் விட்டு தாலிய அறுத்தா, தாலி அறுத்த சந்திக்கிறேன். என் நாட்டு மன்னர் என் கணவர் உரைத்தார். நாளை காலை வெள்ளிக்கிழமன்று என்னுடைய மகன் முதல் குமாருக்கு மறுபடியும் சுற்று விழாவும் மகேஸ்வரி அவளுக்கு பிறந்த நாள் விழாவும் வெற்றியோடு கொண்டாட வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார். அதன் பிரகாரம் விழாவை கொண்டாட வேண்டும் என்றால் இந்த அனுமதியிலே சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து சென்று விழாவை கொண்டாடலாம். இப்போது இந்த அனுமதியை ஆடி பாடி மகிழ வேண்டும். நவராத்திரி வராத்திரி இந்த அரண்மனையிலே சந்தோஷமாக ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டோம். ஆனால் விழாவை கொண்டாட வேண்டும் என்று உரைத்தமை அதை மறந்து விட்டோம். ஆனால் என்னுடைய மகனுக்கு தினத்தோறும் காலையில் எழுத மனைவி என் கருத்தாலை பால் கொடுப்பது வரைக்கும் எங்க போயிருப்பா? என்னமா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்களை பற்றி தான் யோசனையா இருக்கு. அப்படியா? என்னமா யோசனை? என்ன யோசனை தெரியுமா? நாளை காலை வெடிந்தால் உனக்கு பிறந்த நாள் விழா, உடைய அண்ணனுக்கு மணிமுடி சுற்று விழா. இந்த விழாவை வெற்றி கண்டு இந்த அரண்மனையிலே வேலை நான் செய்து கொண்டிருக்கேன். எங்கதான் போய் வருங்க? ஐயோ அப்படியா? சரிங்கம்மா, அதெல்லாம் போகட்டும். உங்களுடைய கருத்துல என்ன? பாரு. யாருக்கு? அண்ணனுக்கு. யார் கொடுக்க போறீங்க? பாருங்கம்மா, அரண்மனைக்கு விலைகள்லாம் செஞ்சு உங்களுடைய உடல் அகர்ச்சியா இருக்கும். சற்று நேரம் அரண்மனைக்கு சென்று நீங்க ஓய்விடுங்க. இன்று பால் அண்ணனுக்கு நான் கொடுப்பேன். அப்படியானால்
இன்றைய பாலை நீ கொடுக்கன்னு சொல்றேன். ஆமா. மறக்காம கொடுத்துடுமா. அப்படியா? அவன் பசி தாங்க மாட்டான். நிச்சயமா. அம்மா அம்மான்னு ஓடி வருவான். ஆகட்டுமா. சரி, என்னுடைய தாய் விருத்த வேண்டும், அண்ணனுக்கு பாலை கொடுக்க வேண்டும். அண்ணா எங்கடா இருக்கீங்க? நாளை தினம் இந்நாட்டு இளவரசனுக்கு மணிமுடி சுட்டு நடக்க போகிறதா? நடத்தி விடுவேனா? இந்த மணிமுடி சுட்டு விட மரண விடவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்நாட்டு மகாராணி தினந்தோறும் அவள் மகனுக்கு பால் எடுத்து செல்வது வழக்கம். இன்று மாறுதலாக இந்நாட்டு இளவரசி எடுத்து செல்கிறார் பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து பழியை அவள் மீது சுமத்துகிறேன். யாராவது வருகிறார்களா பார்க்கிறேன். யாரும் வரவில்லை. இப்போதே விஷத்தை கலந்து விடுகிற பாலி. ஆமா, என்னது அரண்மனை முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அண்ணனை காணவில்லையே. காலையில எழுந்து அண்ணன் எங்கதான் போயிருப்பாருன்னு தெரியல. அண்ணா எங்கதான் இருக்கிறீங்க? நாளை எனக்கு மணிமுடி சுட்டு விழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த நாட்டை சுற்றி வள வரலாம். இன்னொருவர் வேதனை, இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய பெரிய மனிதனுக்கும் எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கும் எத்தனை சிறிய மனம் இருக்கு. நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டும். அண்ணா அங்க ஆமா, என்னம்மா எங்கண்ணா போனீங்க? நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரமா? அப்படியா? ஆ. அண்ணா என்னம்மா? இருந்தால் வெள்ளிக்கிழமை உண்மைதான். உங்களுக்கு மணிமுடி சுட்டு விழா. ஆமாம்மா. எனக்கு பிறந்தநாள் விழா. ஆ. இதை இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கின்றார். விழா ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆ. வர வர இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்க. என்னம்மா காரணம்? அண்ணா, அனுதினமும் காலையில் எழுந்து யாருடைய கரத்தினால் நீங்கள் பால் அருந்தது விளக்கம். அன்னை கரத்தினால் பால் அருந்துவது வழக்கம். இன்று உன்னுடைய தங்கச்சி நான் கொண்டு வந்திருக்கேன். நீ ஏமா கொண்டு வந்த? அனுதினமும் பால் கொடுப்பது அன்னை தானே. அவருக்கு என்றும் இல்லாமல் நீ ஏமா கொண்டு வந்த? இங்க பாருங்கண்ணா, ஆ. அம்மா பால் கொடுத்தாதான் நீங்க குடிப்பீங்களா? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன? இந்த பாலை நான் அருந்து விட்டோம். தங்கா பால் குடிக்க போறோமா? குடினா குடிக்க போறோமா? குடினா. தங்கா பார்த்தாயா, நான் மறந்தே போய்விட்டோம்மா. என்னன்னா நாளை மணிமுடி சுற்று இந்த மகிழ்ச்சியால் காலையில இருந்து என்ன நான் குளிக்கவே இல்லம்மா. ஐயோ, முதல்ல பாலை கொடுங்க. நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்து வாங்கிறேம்மா. சீக்கிரமா வந்துருங்கண்ணா. சீக்கிரம் வாங்க. என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன். தாகமாக இருக்கிறது. தண்ணீரை தேடி அரண்மனை. மகனே, மகளே, மகேஸ்வரி. அப்பா என்னப்பா? என்னப்பா தெலுங்கு நினைக்கிற கருத்துல வச்சிருக்கிறேன்? பாலு ஆனா யாருக்குப்பா? அண்ணனுக்கு கொண்டு வந்தேன். அண்ணனுக்கு தானே. தெய்வமா நீ? ஏன்பா? அப்பாவுக்கு தாகம் தாங்க முடியல. தாகமா இருக்கா? தண்ணி தாகமா? அதனால இந்த பாலை என்னிடத்தில் கொடு. அண்ணனுக்கு வேற பால் கொடுப்பா. உங்களுக்கு பால் வேண்டும். பால் வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா. சரி, நீங்க குடிச்சா என்ன, அண்ணன் அதானே. குடிச்சா என்ன? குடிச்சு வைக்க ஆனா முடியாது. ராஜா ராஜா ஆபத்து நேரத்துல பால் எடுத்தாலும் அதுவும் கொஞ்சம் கூட வெக்காம சாப்பிடும் சொல்லிக்கிறான். மலை இப்பேற்பட்ட ஒரு மகன் இருந்தா தாய் தலைவனுக்கு எவ்வளவு சந்தோஷம். தாகத்தை அடைத்து விடுகிறேன். ஐயோ, தெய்வமே, நெஞ்சு அழைக்கிறது.
பெருமையை தலையில எழுதிட்டாரா இன்னொரு கைகளில் என்னை மறந்தால் என் உயிரே என்னை கொண்டு வந்த நாள் முதலா நீங்கள் உரைத்த வார்த்தையை கேட்கும் போதலா நான் எதை நினைத்து வருத்தப்படுவதென்று தெரியாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறேனே ராஜா சொன்னது நீதானா? சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என் உயிரே அமைத்ததெல்லாம் விதிதானே அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே தெய்வத்தின் பாடு புண்ணிய வேறோர் கைப்படலாமா அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி ஐயா நான் வாழ்வது பொத்திருந்து பூவிழுந்து பூச்சு மஞ்சள் இழந்து இந்த பாவி நான் விதவை கோலத்தோடு வெள்ளை தரை முக்காடிட்டு நான் மூலையிலே அமர்ந்து